ஒருத்தர் மேல இருக்க வன்மத்தை இவங்க வந்து இந்த மாதிரி ஒரு சோசியல் பிளாட்ஃபார்ம்ல தெளிக்கிறது வந்து எல்லாரும் பார்த்தா அவங்க மேலதானே சார் தப்பா நினைப்பாங்க. அதெல்லாம் யோசிக்கவே மாட்டாங்களா? உங்களுக்கு என்னங்க ரஜினி கால் ஷீட் நீங்க கேட்டீங்களா? ரஜினி மேல உங்களுக்கு என்ன வருத்தம்? கூலி படம் உங்களுக்கு என்ன டிஸ்டர்ப் பண்ணுச்சு? கூலியில ஏதாவது டிஸ்ட்ரிபியூஷன் கேட்டு நீங்க வந்து அது கொடுக்காம விட்டாங்களா? அது சம்பந்தமா நீங்க பேசிட்டு போங்க. ஆனா ஒரு நல்லா ஓடுற படத்தை வந்து 200 கோடி 110 கோடி இந்த தியேட்டர்ல ஆளே இல்லை, அந்த தியேட்டர்ல வந்து ஈமுக்குது, இங்க சுட்டு வச்ச பலகாரம்லாம் காலியா இருக்குது அப்படின்னா என்ன வன்மம் உங்களுக்கு வந்து? ஏன் வந்து இது ஒரு கட்டத்துல திருப்பி போயிடும். இன்னைக்கு அதை கொண்டாடிட்டாங்க, ரஜினி ரசிகர்கள் அத்தனை பேர் தூக்கி அப்படி வச்சுட்டாங்க இல்லைங்களா? என்னன்னா மத்தவங்க சார் நீங்க சைமன் நீங்க ரிவ்யூ பண்றீங்க, நான் ரிவ்யூ பண்றதை தாண்டி சினிமாவுக்குள்ளேயே இருக்கிறீங்க. சினிமாவை வந்து வாழணும்னு முடிவு பண்ணி சினிமாவுக்காக அல்லும் பகலும் ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் தான் தூங்குறாராம். அப்படியேப்பட்ட ஒரு நபர் சினிமாவுக்காக வாழ்ந்துட்டு சினிமாவுடைய இதுதான் இது பண்ணிட்டு இருக்கீங்க. சுற்று அவ்வளவு சினிமா இருக்குது. ஒரு படத்தை மனசாட்சி இல்லாமல் ஒரு பெரிய படத்தை நீங்க ரிவ்யூ, அது மாதிரி ரிவ்யூ இல்லை, அதுக்கு வந்து நெகட்டிவ் விமர்சனம் பண்ணலாமா? அது கலெக்ஷனை வச்சு அதுதான் அவர் கேட்டிருக்காரு. நீங்க என்ன கலாநிதி மாறனான்னு கேட்டிருக்காரு. ஏன்னா அவர் சொன்னாதான் ஃபைனல் வந்து சன் பிக்சர்ஸ் அவங்க டிரான்ஸ்பரன்சி அந்த இது போடுறாங்க. அவங்க எவ்வளவுதாங்க கலெக்ட் ஆச்சு, நாங்க ஒன்றும் பில்டப் எல்லாம் கொடுக்கலீங்கன்னு. ஆனா கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க அந்த படத்தை. அந்த லோகேஷ் கனகராஜ் சர்டிபிகேட் இல்லாம அது பண்ணியிருந்தா டைரக்டர் பண்ண வேலைங்க. அது வந்து அதை பண்ணியிருந்தா நேரத்துக்கு வந்து டைரக்டர்கள் தான் என்ன ஒருத்தர் கேட்டார் வந்து, அப்ப ரஜினி சும்மா இருந்தாரா? அப்ப நாகார்ஜுனா தூங்கிட்டு இருந்தாரான்னு.